அகீதாவுடைய பாடத்தில் சஹாபாக்கள் பற்றி நாம் அறிய வேண்டிய நம்ப வேண்டிய விஷயங்களை தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே அல் அஷரா அல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த 10 பேர் என்ற தலைப்பிலே அதன் முதல் நபராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்த்து அவர்கள் வரலாற்றை சுருக்கமாக இந்த இடத்திலே கூறியிருக்கிறோம். இரண்டாம் நபராக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாம் சுவனவாதி என்று நன்மாராயம் சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 2 வகுப்புகளுக்குள் நான் சுருக்கமாக நாம் அறிய வேண்டிய விஷயங்களை கூறி வைக்கலாம் நினைக்கின்றேன். இரண்டு கேட்டால் இது வரலாற்று பாடம் இல்லை, இது அகீதா பாடம் தானே, அதனால சுருக்கமாகத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்ப அந்த வகையிலே இந்த உம்மத்திலே இரண்டாம் நபர், இரண்டாம் மாமனிதர், இரண்டாவது நிலையில் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெற்றவர், நபிகளால் போற்றி புகழ்ந்து சொன்னவர்கள் யார் என்று கேட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க அந்த கோத்திரம் குறைஷ் கோத்திரம் தான் என்றாலும் அவங்க அந்த கோத்திரத்துக்குள்ள நாம் ஏற்கனவே சொன்னது போல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பனு தெய்ம் என்று சொன்னோம். தெய்ம் கிளையார் கோத்திரத்துக்குள்ளே நிறைய குலங்கள் வம்சங்கள் இருக்கிறது, அந்த உட்பிரிவுகள். அப்ப அதுல அபூபக்கர் அவங்க பனு தெய்ம் தெய்ம் கிளையார் என்று சொன்னோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் குறைஷிகளுக்குள்ள பனு ஹாஷிம் ஹாஷிம் கிளையார் என்று சொல்வது. உமர் ரலியல்லாஹு பார்க்கும்போது அவங்க பனு அதி கிளையார் என்று சொல்லப்படும். எல்லாம் வம்சங்கள், எல்லோரும் போய் ஒன்றுலதான் இணைவாங்க, கிளைகள். அவங்களோட தாயார் அவங்க பனு மஹ்சூம் மஹ்சூமியான்னு சொல்லுவாங்க, அது மஹ்சூம் கிளையார் என்று சொல்வது. இவங்களோட பிறப்பை பற்றி நாம் வரலாற்றை தேடி பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அவங்க ஆமுல் ஃபீல் யானைப்படை வருடம் என்று சொல்லப்படுகிற அந்த வருடத்துக்கு 13 வருடங்கள் கழித்து பிறந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானைப்படை வருடம் பிறந்தார்கள் என்று சொல்கிறோம். அப்ப நபி அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இடையில எவ்வளவு கால வித்தியாசம் இருக்கும்? 13 வருடங்கள் தான் வித்தியாசம். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரு நபி என்று நுபுவத்தை பெற்று 40வது வயதுல அறிவிக்கக்குள்ள அவங்களுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 27 இருந்திருக்கும். என்ன, நாம் 50க்கு போய்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக நபி பட்டம் பெற்று இறை தூதராக அவங்க தன்னை அறிவிக்கும் போது அவங்களுக்கு 40 வயசு. அப்ப 13 கழிச்சு பார்த்தா 27 வயது. உண்மையிலேயே உமர் என்று சொல்லக்குள்ள ரலியல்லாஹு அன்ஹு நாம நினைக்கிற அந்த வயசானவங்க இருந்திருப்பாங்களான்னு பாத்துக்கோங்க. 27 வயது வாலிபனாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்யக்குள்ள இருந்திருப்பாங்க. அப்ப எவ்வளவு உறுதியும் எவ்வளவு தைரியமும் இந்த வாலிப துடிப்பும் இருந்திருக்குங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அப்ப அந்த வாலிப கட்டத்திலானே இந்த இஸ்லாத்தை அவங்க ஒரு 5 வருடங்களால ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இதுதான் அவங்களுடைய வயசு. அவங்க இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்றை பார்க்கிற போது ஆரம்பத்துல கடும் எதிர்ப்பை தான் வெளிப்படுத்தினார். ஆனா சிலருக்கு அல்லாஹ் தஆலா சிலாக்களை தெரிவு செய்யறார். சிலாக்கள் முயற்சிக்காங்களாண்டு அல்லாஹ் பார்த்து அதுக்கு முயற்சிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கிறது. ரிஸ்க் அப்படித்தான். சிலாக்களுக்கு அல்லாஹ் தஆலா இலகுவாக கொடுக்கிறான், சிலாக்களுக்கு முயற்சிக்கு ஏற்றால் போல் கொடுக்கிறான், சிலாக்களுக்கு முயற்சியை விட துறையை கொடுக்கிறான், சிலாக்களுக்கு முயற்சியை விட பன்மடம் கொடுக்கிறான், சிலாக்களுக்கு சும்மா கொடுக்கிறான். அது அல்லாஹ் தஆலா உலகத்தை அப்படி வைத்திருக்கிறான். அதுக்காக யாரும் அல்லாஹ்வுடைய பார்வையில் குறைந்தவர்கள், வாழ்வாதாரம் குன்றியவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் குறைந்தவர்கள் என்கிற அர்த்தம் அல்ல. நிறைவாக கிடைப்பவர்கள் அல்லாஹ் விரும்பி விட்டார் என்கிற அர்த்தம் அல்ல. அது உலகம், அது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அவனுக்குத்தான் தெரியும் ஏன் அதை எப்படி வைத்திருக்கிறான் என்கிறது அந்த ரஹ்மானுக்குத்தான் தெரியும். அதே போலதான் சில பதவிகளுக்கும் அல்லாஹ் தஆலா சிலர்களை தெரிவு செய்கிற ஒன்று இருக்கு. அதே போல நபுவத்துக்கு தெரிவு செய்கிறது. நபித்துவத்துக்கு சில குடும்பத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருந்தார். அவங்கதான் நபுவத்துக்கு தகுதி. அது அவங்க பிறப்பிலேயே அல்லாஹ் தஆலா அவங்களை தயார்படுத்தி வருகிறார். அதே இப்ப பார்த்தோம் என்றால்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேருடைய பரம்பரை தான் நபித்துவ பரம்பரை. திருமறையில் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்வது போல வஜஅல்னா ஃபீ ذُرِّيَّتِهِمَا النُّبُوَّةَ وَالْكِتَابَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் இறை தூதர்களாக அனுப்பினோம். அவ்விரண்டு பேரின் சந்ததியில் தான் நபித்துவத்தை நாம் ஆக்கினோம். அப்ப அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது நபித்துவத்துக்கென்று அல்லாஹ் தெரிவு செய்த ஃபேமிலி. ஏன் அவங்களை தெரிவு செய்தான்? அது அவருடைய நாட்டம், விருப்பம். அப்ப நபித்துவத்துக்கு சிலாக்கள் ஆசைப்பட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இவரை விட தகுதியான ஆட்கள் இருக்குத்தானே என்று சொன்ன போதுதான், யூதர்கள் விசேஷமாக எதிர்ப்பு காட்டின போதுதான் அல்லாஹ் தஆலா சொன்ன குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹு அஅலம் ஹைது யஜஅலு ரிசாலத்தஹு, தன்னுடைய அந்த தூது நபித்துவத்தை எவ்விடத்தில் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே அறிந்தவன். நீங்க தீர்மானிக்கிறது, அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கென்றுள்ள சஹாபாக்களை தெரிவு செய்வதும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். இறுதி நபிக்கென்று துணைகளை, ஆதரவாளர்களை, தோழர்களை தெரிவு செய்வது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடந்ததுதான். அப்ப அதில் ஒருவங்க தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அது தெரிவுதான், அல்லாஹ் தஆலாவுடைய தெரிவு. ஆரம்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்ப்பை காட்டினார்கள், அது அறியாத காரணத்தினால். ஒரு 5 வருடத்துக்குள்ள மாற்றப்பெறு. அதுல ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த மார்க்க விஷயம், இந்த ஹிதாயத் சிலாக்களுக்கு கஷ்டம் இருக்குது, சிலாக்களுக்கு லேசரி. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாம பள்ளியில குடும்பம் இருக்கிறோம். இஸ்லாத்தில் இருக்கிறது ஒரு பாக்கியம், சொல்லுவது இரண்டாவது பாக்கியம். மார்க்கம் சொல்கிற இடத்தில் இருப்பது அது இன்னொரு பாக்கியம், அது ஹிதாயத்தில் அடுத்த கட்டம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா சில ஆட்களுக்கு அந்த நேர் வழியை இலகுபடுத்தி கொடுக்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா உமருடைய அவங்களுக்கு அதை அவங்கள அந்த மார்க்கத்தை கபூல் செய்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமதியில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமருடைய அவங்களுடைய அந்த திறமை, அந்த ஆற்றல், அந்த தைரியம், அந்த அறிவு, அதை பார்த்துட்டு இவங்க என்னோடு இருந்தால், இஸ்லாத்தில் இணைந்து விட்டால் அருமையாக இருக்கும், பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட என் தோழர்களுக்கு ஒரு வலுவாக, ஒரு ஆதாரமாக இருக்கும் என்று ஆசைப்பட்டாங்க. அப்ப துஆ செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பிஅஹப்பி ஹாதைனி الرجلين இலைக் பிஅபீ ஜஹல் வபி உமர் இப்னுல் ஹத்தாப் என்று துஆ கேட்டாங்க. வபி உமர் இப்னுல் ஹத்தாப் என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை வழங்கிவிடு. உனக்கு இருவரில் உனக்கு யார் மிக விருப்பமோ அவரின் மூலமாக, இருவரை நான் சொல்கிறேன், இந்த இருவரில் உனக்கு யார் மிக விருப்பமோ அவர் மூலமாக இந்த இஸ்லாத்துக்கு நீ கண்ணியத்தை உண்டாக்கிவிடு. யாரு சொல்றாங்க? அபூ ஜஹல் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு. இப்ப இப்னு உமர் சொல்றாங்க, உமர் அவங்க இஸ்லாத்தை ஏற்றவுடன் இந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டது. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்களும் உமர் அவங்க தான் என்பது இந்த அவங்க இஸ்லாத்தை ஏற்றதன் மூலமாக புரிந்து கொண்டோம் என்கிறாங்க. உமர் அவனுடைய இஸ்லாம் என்பது அது அல்லாஹ் விசேஷமாக தெரிவு செய்தது. அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள் என்கிறது அது காட்டுகிறான். எனவேதான் அவங்க இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்றை பார்க்கிற போது அவங்க ஆரம்பத்துல எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இந்த மார்க்கத்தை மக்காவுல குழம்புற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் ஒரு என்ன என்று பார்க்கத்தான் வேணும் என்றுதான் வந்தாங்க. அப்படித்தான் அந்த வரலாற்றில் சொல்லப்படுது. அவங்க இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்று அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அந்த வரலாற்றை முழுமையாக சில அறிஞர்கள் அந்த ஆதாரம் பார்க்கிற போது ஏற்றுக்கொள்ளல. ஆனா பொது தகவல், பொதுவான அந்த வரலாறு அதுதான். அப்ப அவங்களோட சகோதரி ஃபாத்திமா அவங்கள விட்டு வர அங்க ஹப்பாப் இப்னுல் அரத் என்கிற சஹாபி அவங்களுக்கும் அவங்களோட கணவருக்கும்
குர்ஆனை படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. உமர் அவங்க வந்த உடனே பயந்து ஓடி போய் ஹப்பா ஒழிச்சு கொண்டாங்க. இவங்க குர்ஆனை மறைச்சு போட்டாங்க. உமர் கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்கிற காரணத்தினார். பிறகு அந்த அந்த வீட்டை நடந்த அந்த அடையாளங்களை பார்த்துட்டு ஏதோ கொண்டிருக்குங்கிறது அங்க தெரிய வருது. என்ன ஏதுன்னு அந்த இடத்துல விசாரிச்சு பிறகு அந்த வரலாறுன்றது அவங்களுக்கு தெரிய வருது. இதுதான் விஷயம். அப்ப என்ன நீங்க படிச்சு கொண்டிருந்தது? அது குர்ஆன். அப்ப அவங்க சூரா தாஹாவைத்தான் படிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த நேரம் அருள பெற்ற சூரா தாஹா. அப்ப அதை கேட்ட நேரம் நீங்க இஸ்லாத்துல இல்ல, இது உங்களுக்கு தர முடியாது, நீங்க உதவி செய்து கொண்டு வாங்கினாங்க அவங்களோட சகோதரி. பிறகு அதை என்ன வசனம்ங்கிறத படிச்சு பார்த்தாங்க. பார்த்த உடனே தான் குர்ஆனுடைய வசனங்கள் இப்படித்தானே. அந்த அன்றைய அந்த அரபு சமூகம், மக்கா சமூகம், அவங்க அந்த குர்ஆனை படிக்கக்குள்ள வாசிக்கக்குள்ள அது இருக்கிற அந்த ஒளி நடை, ஒளி அற்புதம் தான் முதலாவது குர்ஆன். அப்ப அது உண்மையிலேயே தவறு இருக்கும். மொழி அற்புதம் குர்ஆன் சொல்ற அந்த அர்த்தத்தில் இருக்கிற அற்புதம் முதலாக அவங்களுடைய உள்ளத்துக்கு வருது. நினைச்ச வேறு, குர்ஆன் வேறு. அப்பதான் உடனடியாக நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கணும் என்கிறாங்க. அப்ப ஒரு வழிமன்னோன்னு வந்தவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்னென்று பார்க்கணும் வந்தவங்க தான் இப்ப சந்திக்க போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்துல ஒளிந்து இருக்கிற காலப்பகுதி முதல் 4 வருடங்கள், கிட்டத்தட்ட சிலாக்கள் 5 வருடங்கள், சிலாக்கள் 6 வருடங்கள் ஒளிந்திருந்த காலம். அது யார வீடு? அர்த்தம் வீடு. அதெல்லாம் ஒளிந்திருந்தாங்க. மறைவான தாவா பிரச்சாரம் நடந்த காலம். அப்ப அங்க போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்ச நேரம் ஹம்ஸா அவங்க ஒழுங்கிருக்காங்க. அவங்க உமர் வந்தவுடன் நபியை கொல்லத்தான் வருகிறார்கள் என்று அவங்க ஓடி வந்தார். நபி அவங்களை பாதுகாக்க விடுங்க. அப்பதான் உமர் சொன்னாங்க, நான் கொல்ல வரல, உங்களை எதிர்க்க வரல சொல்றாங்க. ஷேக் அல்பானி ஸஹீஹு ஸீரா நபியான ஒரு நூல் எழுதினாங்க, சீராவுல. அதுல சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் வந்திருக்கிறேன் ஜித்து லி ஊமின பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் தூதரை ஏற்றி ஈமான் கொள்ள வந்திருக்கிறேன். இந்த செய்திய நபி துவா கேட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு செய்தி, ஒரு நற்செய்தி, பெரிய சந்தோஷமான செய்தி. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஃபக்கப்பர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொன்னாங்க. அல்லாஹ் பெருமைப்படுத்தினார். இது பெரிய விஷயம். உமர் அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்பது என்பது மக்காவுல இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு எதிர்காலத்தை கொடுக்க போகிறது. அப்ப உமர் வருவதை கேட்டு வீட்டுக்குள் ஒளிந்த ஏனைய சஹாபாக்களும் தக்பீரை கேட்டு ஏதோ நல்ல விஷயம் நடந்துட்டு என்று சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உண்மையிலேயே உமர் அவங்களுடைய அந்த இஸ்லாம் கான ஃபத்ஹன், அது இஸ்லாத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் சொல்றாங்க. வைன ஹிஜ்ரத்துஹு, அவங்க ஹிஜ்ரத் போனது கானத் நஸ்ரன், அது இஸ்லாத்துக்கு கிடைத்த பேருதவியாகும். அவ்வளவு பேரும் ஹிஜ்ரத் போனாங்க. ஆனா இப்னு மஸ்ஊத் யார ஹிஜ்ரத் சொல்றாங்க? உமர் ஹிஜ்ரத். மக்காவில இருந்து உமர் ஹிஜ்ரத் போனதுதான் இஸ்லாத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அது ஒரு வெற்றி. அவங்களோட இமாரத், அவங்களோட ஆட்சி காலம் முஸ்லிம்களுக்கு ரஹ்மத், அருளாக இருந்தது. சொல்றாங்க, நாங்கள் மக்காவில் இருக்கிற போது காபாவுக்கு பக்கத்தில் சென்று தொழுவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஹத்தா அஸ்லம உமர், அவங்க இஸ்லாத்தை தழுவும் வரைக்கும் யாரும் காபாவுக்கு போய் தனியே தொழ முடியாது. அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது போதுதான் கொஞ்சம் பகிரங்கமாக போய் தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு நிலைமை உருவாகியது. அவர்களோடு சேர்ந்துதான் நாம் காபாவுக்கு பக்கத்திலே தொழுகைகளை நிறைவேற்றினோம் என்று இது உமர் அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் இஸ்லாத்துக்கு கிடைத்த வெற்றி, வளர்ச்சியை இந்த செய்தி கொண்டு சொல்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவருடைய அந்த அறிவு ஆற்றல், தூர நோக்கம், அதை சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினார். உமர் என்றால் நம்ம எல்லாரும் நினைக்கிற வீரம் என்று மட்டும்தான். வீரம் மட்டும், அதுவும் பெரிய ஒரு பண்பு தான். அதே நேரம் அறிவும் வேண்டும்.
சில நேரம் அறிவுதான் வீரத்தை நெறிப்படுத்தும், சில நேரம் வீரம் மடத்தனமாக போயிடும். அப்ப வீரத்தோடும் தெளிவும் அறிவும் வேண்டும். அப்ப அது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது சஹீஹ் புகாரியோட சொல்லுது, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திலும் சிலர் முஹத்தஸூன், கிட்டத்தட்ட அவங்க நெறிப்படுத்தப்பட்டவர்கள் இருந்தார்கள். முஹத்தஸூன் என்றால் அவங்களுக்கு எது சரி எது பிள்ளை என்று அறிவு இருப்பதற்கு அப்பால அவங்க முடிவெடுத்த சரியாது. சிலர்களை பாருங்க, சிலர்களுக்கு நல்ல தீர்க்கமான முடிவுகள் என்றுவாங்க, சரியா இருக்கு. அது அல்லாஹ் கொடுக்கிற ஆற்றல்கள் உண்டு. எனவேதான் நாம மஷூரா கேட்டு போறது, அவர்கிட்ட போனா இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன் உங்களுக்கும், ஏன் அவருக்கு இல்ல, அவருக்கு அந்த திறமையை கொடுத்திருக்காங்க. அப்ப உமருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியானவர்களில் உமருடைய அவர்களும் ஒருவராகும். என் உம்மத்தில் அப்படி தீர்க்கமான முடிவுகளை எட்டக்கூடிய, சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய, அதற்கான அறிவை வழங்கப்பட்ட ஒருவர் இந்த உம்மத்தில் இருப்பாராக இருந்தால் அது உமருடைய ஒன்றுதான் சொன்னார். அது உண்மையிலே நிரூபணமாயிடுச்சு, அது நிரூபணமாயிடுச்சு மார்க்க விஷயத்து. அப்ப உமருடைய சொல்றாங்க, அனஸ்வரியான அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், அவங்களே சொல்றாங்க, நான் சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் முன்வைப்பேன், இப்படி இருந்தால் நல்லவென்று. அதே மாதிரி குர்ஆன் வசனம் அருளப்படும். ஒரு இடத்துல சொல்றாங்க, 6 விஷயத்தில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசினேன், இப்படி இருந்தால் நல்லவென்று. 6 அப்படியே அல்லாஹ் அதன் சட்டத்தை நான் சொன்னவாறே அல் குர்ஆனில் அருளினான். அதுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹத்தஸூன், அவங்க முடிவெடுத்தா அது சரியா இருக்கு. அப்ப அதுல 3 சொல்றாங்க இந்த இடத்துல. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் சொன்னேன், தவாஃப் செய்து முடித்ததன் பின்னால் மகாம் இப்ராஹிம் இருக்கிற இடத்துல நாம் அந்த சுன்னத் 2 ரக்காத்தை தொழுதால் நன்று, நல்லா இருக்குமே என்று நான் நபி அவங்களோட என்னுடைய விருப்பத்தை நான் முன்வைத்தேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆம், என் விருப்பத்துக்கு ஏற்றவாறே குர்ஆன் வசனத்தை அருளினான் சொல்றாங்க. இது முதலாவது விஷயம். சூரா பக்ராவோட 125வது வசனம். அதுல அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை இருக்கிறான், வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, மகாம் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் அருகில் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள். அந்த தவாஃப் முடிச்சதுக்கு பின்னால தொழுகிற சுன்னத்தை இந்த வசனத்தின் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுதார்கள். அப்ப இது உமருடைய அவங்க இந்த விருப்பத்தை நபி அவங்கள்ட்ட தெரிவிச்சிருக்காங்க. 2வது சொல்றாங்க, பெண்கள் ஆண்களுக்கு முன்னால பேண வேண்டிய அந்த ஒழுங்கு, பேச்சு ஒழுங்கு, ஆடை ஒழுங்கு 2 இருக்கு. ஆடையே ஹிஜாப், அதுவும் ஒரு ஒழுங்கு இருக்கு. பேச்சிலையும் ஒழுங்கு வேணும். அந்நிய ஆடவர்களுடன் பேசும்போது குலைந்து பேசக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது, கவர்ச்சியாக பேசக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது, அளவோடு பேசணும்னு சொல்லுது. அதுவும் அந்த ஒழுக்கம் வேணும். அப்ப ஹிஜாபுடைய வசனங்கள், ஹிஜாபு சட்டம், பெண்களுக்குரிய அந்த ஆடை ஒழுங்கு, அந்த சட்டம் வருவதற்கு முன்னால உமருடையவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, யா ரசூலல்லாஹ், உங்களோட மனைவிமாருக்கு தங்களை முழுமையாக மறைச்சி கொண்டு இருந்தால் நல்லமே, அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்களா என்று நான் நபி அவங்கள்ட்ட கேட்டேன். நபி அவங்களிடம் நான் சொன்னேன், ஏன் உமரை? இல்ல, நல்லவரும் வருவாங்க, உங்களை பலரும் பல இடங்கள்ல இருந்து சந்திக்க வருகிறார்கள். உமரை சொல்றாங்க, பாருங்க, ஈமான் உள்ளத்துல வந்துட்டால், அந்த ஈமான் சாதிகன், மெய்யான ஈமானாக இருந்தால், இஹ்லாஸான ஈமானாக இருந்தால் நாம வழி நடத்தப்படுவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அதே போல யார் எம் வழியை, வல்லதீன இஹ்ததௌ ஸாதஹும் ஹுதன், நேர்வழி பெற்றவர்கள் அவர்களுக்கு நாம் இன்னும் நேர்வழியை அதிகரிப்போம். எம் வழியை தெரிவு செய்தவர்களுக்கு எம் வழிகளை திறந்து விடுவோம். அப்ப ஈமான் உள்ளத்துல உண்மையிலேயே வேறொன்ற சில தவறுகள், இது தவறு, இதுதான் சரியென்று நாம் முடிவெடுத்துப்போம், அது சரியா இருக்கு. அதான் நல்வழிப்படுத்தப்படல் என்பது அல்லாஹ் பொறுப்பு இருக்குது. அவங்க அப்படி அவங்களுக்கு ஒரு மனசுல தோன்றுது. நபியோட மனைவி நபியோட வீட்டுல தூரம் இருந்து எத்தனையோ பேர் வாராங்க நபியோங்களை சந்திக்க. அப்ப நபியோட மனைவி வீட்டு இருக்காங்க, நல்லவரும் வருவாரு, தீயவரும் வருவாரு. எனவே அவங்க முழுமையாக மறைத்துக் கொண்டால் என்ன, நல்லந்தானே என்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் இதை முன்வைத்தேன். அதுக்கு ஏற்றவாறே அல்லாஹ் தஆலா சூரா தஹ்ரீம்ல
அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் சூரா அஹ்ஸாப்ல அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அதுக்கு பிறகுதான் ஹிஜாபுடைய சட்டமே வருகிறது. அதே போல மூன்றாவது விஷயத்தை சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார். அதோட நாம் முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அவங்களுடைய அந்த அறிவு ஆற்றல், மார்க்கத்துக்குள்ள அவங்களுக்கு இருந்த அந்த தெளிவு பாருங்க. சட்டம் வருவதற்கு முன்னால அவங்களுக்கு அந்த விளக்கம் வருது. ஈமானுடைய பிரகாசம் தானே. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவிமார் அவங்களும் மனிதர்கள் தான். நபி அவங்க மறுமையை தெரிவு செய்து கொண்டார்கள். இந்த உலகில் இன்பங்களை, ஆகுமான இன்பங்களை அவங்க தவிர்த்து கொண்டார். உலக இன்பங்களை தவிர்த்தாங்க. ஏன் தவிர்த்தாங்க? நபி அவங்க விசாலமான வீடு அவங்களுக்கு கட்ட முடியுமாக இருந்தது. கட்டினாங்களா? கட்டவில்லை. நல்ல சுவையான உணவுகளை எல்லாம் ஒவ்வொரு வேளையும் உண்ண முடியுமாக இருந்தது. ஆனா அவங்க அதை தெரிவு செய்யல. ஏன் தெரிவு செய்யல? அது அவங்களோட விருப்பம். இந்த உலகில் அப்படித்தான் வாழ வேண்டும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹலாலாக சாப்பிடுங்க, வீண் விரைவு இல்லாம சாப்பிடுங்க, அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவிங்க. அவங்க உலக பற்றற்ற வாழ்வை தெரிவு செய்து கொண்டார்கள். நீங்களும் முடியுமாக இருந்தால் அந்த பகுதியில் எடுத்துக்கொள்ளலாம். உலக பற்றற்ற அந்த வாழ்வை ஒவ்வொருவருக்கும் ஏற்றாற்போல் தெரிவு செய்யலாம். எல்லாரும் ஒரே அளவில் இருக்க முடியாது. நான் சொல்ற விளக்கம் விளங்குது தெரியாது. உலகம் பற்றற்ற வாழ்வன் ஒன்று இருக்கிறது. அது பல படித்தரம் இருக்கு. உதாரணமாக இப்ப நான் சொல்றேன், அந்த விளக்கத்தாமை போல இருக்க சில ஆட்கள் ஆச்சரியமாக பார்க்கிற மாதிரி. இப்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சு கொள்வோம். மார்க்கத்துல வர என்று ஒன்று இருக்கு, ஜுஹுத் ஒன்று இருக்கு. வர என்றது பேணுதல், ஜுஹுத் என்கிறது உலக பற்றற்ற. ஜுஹுத் உலக பற்றற்ற தன்மை, உலக பற்றின்மை. அப்படின்னா என்ன கேட்டா, மறுமைக்கு பிரயோசனம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் நான் தவிர்த்து கொள்வது. மறுமைக்கு பிரயோசனம் இல்லாத விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அப்படி என்றா, உதாரணத்துக்கு ஒரு பெருநாள் தினத்தன்று ஃபேமிலியா சேர்ந்து பீச்சுக்கு போறாங்க, கடற்கரைக்கு போறாங்க. இவர் சொல்லுவாரு, அது நமக்கு வேணாம். அங்க போய் மறுமைக்கு என்ன பிரயோசனம்? நான் வீட்டறிக்க போறேன், குர்ஆன் ஓத போறேன். ஒரு பிரயாணம் கொண்டு போவோம் எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து. அவர் சொல்லுவாரு, பிரயாணம் பொறுத்தால் என்ன பிரயோசனம்? மறுமையில ஏதாவது நன்மை கூட போதா? நான் அதே நேரத்துல சுண்ணத்தான தொழுகைகள், ஏனைய விஷயங்கள் ஈடுபட போறேன். இது ஜுஹுத். ஆனா இது அளவோட இருக்கணும். இல்லைன்னா உலகமே முழுமையாக உலகத்தை வெறுத்து விடுவார். பிறகு சில நேரம் மார்க்கத்தை அது பாதிக்க ஆரம்பிச்சிடும். இது அளவோட எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரை பொறுத்து வித்தியாசம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவை வைத்துக் கொண்டார். இந்த உலக பற்றின்மையில் ஒரு லெவல் வைத்துக் கொண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவங்களோட துணைவியர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த உலக வித்தியாசம், உலக பற்றின்மை ஒரு லெவல்ல நாம் இருப்போம். அது எல்லாருக்கும் திணிக்க முடியாது. நமக்கு சரி வரும், அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்க பிரியாணி சாப்பிடாம இருக்கலாம். வெள்ளிக்கிழமையில் நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன், அதுக்கு செலவழிக்கிற சொல்லியே சதக்கா செய்ய போறேன். உதாரணத்துக்கு மனைவி எப்படி இருக்குமா? பிள்ளைகள் அப்படி இருக்குமா? இருக்க இல்ல. உலகத்து பற்றின்மை வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் திணிக்கல. அதை மார்க்க அனுமதிக்காது. அது நமக்குத்தான் வச்சுக்கணும். இப்ப விளங்க நினைக்கிறேன், உலகம் பற்றின்மை எப்படி வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்துக்கொண்ட அந்த லெவல் துணைவியர்களுக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்காக அவங்கள்ட்ட மார்க்கம் தக்குவா குறைங்கிற அர்த்தம் அல்ல. இந்த உலக பற்றின்மை, நபி அவங்க எடுத்துக்கொண்ட உலக பற்றின்மை அவர்கள் துணைவியர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த காரணத்தினால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில சில முன்ன பின்னாகிற நிலைமை வந்து. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா நீங்க என்னோட இடைக்கிட்ட பிரச்சனை பண்றீங்க என்று கொஞ்சம் விலகி இருந்தார். அப்ப குறிப்பிட்ட காலம் விலகி இருந்தார்கள். பிறகு சேர்ந்து கொண்டார்கள். அந்த துணைவியர்களும் நாங்கள் மறுமையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஆதரவு வைக்கிறோம், அல்லாஹ்வையும் ரசூலையுமே தெரிவு செய்து கொண்டோம் என்று சேர்த்து கொண்டார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க இவர்களை
தலாக் சொல்லிவிட்டாலும் عسى ربه إن طلقكن أن يبدله أزواجا خيرا منكن مسلمات مؤمنات قانتات تائبات سائحات ثيبات وأبكارا. சூரா தஹ்ரீம். அது அல்லாஹ் சொல்றது. உமர் சொன்னது ரலியல்லாஹு அன்ஹு. சரி, இவங்க நட்டி இவங்களை விட சிறந்த நபியே, இவங்களை கைவிட்டால் உங்களுக்கு என்ன உலகத்துல பெண்கள் இல்லாமையா போகுது? இவங்களோட சிறந்த தக்குவாவும் இறையச்சமும் மார்க்கமும் பண்பும் எல்லாம் உள்ள பெண்களை எல்லாம் உங்களுக்கு தருவான் என்று உமர் சொன்னாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரா தஹ்ரீம்ல வசனத்தை அருளினான். நபியே, உங்கள் இறைவன் அவர்களை நீங்கள் தலாக் சொல்லிவிட்டால் அவர்களை ஒரு சிறந்த துணைவியர்களை தருவான். உமர் சொன்னாங்க, நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா வசனத்தை அருளினான். இப்படி உமர் அவங்க எதெல்லாம் விருப்பப்படுவாங்களோ அதற்கேற்ற ஏற்றாற்றோடு அந்த வசனங்கள் அருளப்படுவதை நான் பார்த்தேன். அப்ப அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலர்கள் இருப்பார்கள், அவங்க வழி நடத்தப்படுவார். அவங்களை சொல்ற முஹத்தது. அப்படியான ஒரு மாமனிதராக உமர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களை எல்லாம் நல்லடியார்கள், இப்படி நாம் இந்த விஷயங்களை, சஹாபாக்கள் அம்சங்களை, சிறப்புகளை, வரலாற்றுகளை படிக்கிற போது நமக்கு அன்றைய காலம், அன்றைய நபியின் வாழ்வு, அந்த சஹாபாக்களின் வாழ்வு, அவர்களுடைய பெருமை, மகிமை, சிறப்புகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல பதிவதற்கு, நாம் அறிந்து கொள்வதற்கு, அதன் மூலமாக மாற்றங்கள் வருவதற்கு காரணமாக அமையும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்ல மக்களாக அவனுடைய தூதரின் தோழர்களை மதிக்கிற விரும்புகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.